இன்றைக்கே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதத்தை வச்சு எவ்வளோ அழகாக சூப்பரான தோசை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு ரவியை இது மாதிரி முதல்ல மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பழைய சாதம் வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதையும் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே தயிர் 1/4 கப் அளவு தயிர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ கல் சூடானதும் நம்ம தோசையை ஊற்றலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது, தின்னாக தான் ஊற்றணும். நம்ம நிறைய டைம் வந்து இதில் தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். இந்த பழைய சாதத்தில் புளி சாதம் செஞ்சு சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சாஃப்டாக வந்து யாருக்குமே இதை நீங்கள் பழைய சாதத்தில் செஞ்ச மாதிரி தெரியாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.